மதுரையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கசிவால் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கருங்காலக்குடி பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான அப்துல் முத்தலிஃப் தனக்கு சொந்தமான ஓட்டு வீட்டில் வசித்து வந்துள்ளார். சிலிண்டர் கசிவால் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு வீட்டின் மேற்கூரை எரிய ஆரம்பித்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். சிலிண்டரையும் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். தீ அணைக்கப்பட்டாலும் வீடு முழுமையாக சேதமடைந்ததால் அப்துல் முத்தலிஃப், மனைவி, குழந்தைகள் தவித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கார் வியாபாரியிடம் இருந்து 11 லட்சத்தை பறித்துச் சென்ற கும்பலில் ஒருவர் சிக்கினார். நாகப்பட்டினம் வாஞ்சூரைச் சேர்ந்த ராபி சாஹிப் பழைய கார் வாங்கி விற்கும் தொழில் செய்து வந்துள்ளார். இவரை அலி என்பவர் கிருஷ்ணகிரியில் கார் இருப்பதாக கூறி 11 லட்சம் ரூபாய் பணத்துடன் வர சொல்லியிருக்கிறார். அங்கிருந்து கார் சேலத்தில் இருப்பதாக கூறி தனது காரில் அழைத்துச் சென்றுள்ளார். ஓமலூர் ஜோடுகுழி அருகே சென்றபோது போலீஸ் உடையில் இருந்த 4 பேர் காரை மறித்து பணத்தை பறித்துக் கொண்டு அலியுடன் தப்பித்துள்ளனர். அதில் தடுமாறி விழுந்த ஒருவரை ராபி சாஹிப் மற்றும் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாஷியில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி ஹெலிகாப்டரில் ஆய்வு செய்தார். அவருடன் உத்தராகண்ட் மாநில பாஜக தலைவர் மகேந்திர பட் உடன் இருந்தார். உத்தரகாஷி மாவட்டத்தில் கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலைகள் சேதமடைந்தன. இந்நிலையில் யமுனோத்ரி சாலை, சிலை வளைவு, ஓஜ்ரி வளைவு உள்ளிட்ட பகுதிகளில் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி ஹெலிகாப்டரில் சென்று நிலச்சரிவின் தீவிரத்தை ஆய்வு செய்தார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.